Good afternoon, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Now I am going to discuss about plus 2 Computer Science for Unit 3, Chapter 10, Python classes and objects. Python classes and object. Now the last class what I can discuss ஒரு glance revise பண்ணலாம். In last class for chapter 9 list, tuple, sets and dictionary அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம ஸ்டடி பண்ணோம். இந்த லாஸ்ட் கிளாஸில் டிக்ஷனரி மட்டும் நம்ம ஒரு கிளாஸ் வீடியோவாகவும், செட்ஸ் இது ஒரு கிளாஸ் வீடியோ, தென் டியூபிள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 or 4 வீடியோஸ், லிஸ்ட் 3 or 4 வீடியோஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லாஸ்ட் கிளாஸ் பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பைத்தானுடைய டேட்டா டைப்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா லிஸ்ட், டியூபிள்ஸ், செட்ஸ் அண்ட் டிக்ஷனரி. ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ப்ளஸ் புக் பேக் டிஸ்கஸ் பண்ணோம். நவ் ஃபார் இன் திஸ் கிளாஸ் யூ ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ஃபார் சாப்டர் 10 யூனிட் 3ல பைத்தான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பைத்தான் கிளாஸஸ் அண்டு ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பைத்தான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ பைத்தான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். வாட் யூ மீன் பை கிளாஸஸ்? ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் எ திங் ஆர் எ பொருள். அதை பற்றி நம்ம பார்ப்போம். கிளாஸஸ் அப்படின்னா எதை சார் நம்ம கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபார் என்டையராக ப்ராசஸ்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிவைடாக ப்ராசஸ் பண்ணுவோம், அல்லது ஒரு சப் கிளாஸிஃபிகேஷனாக பிரித்து நம்ம அதை ஒரு பர்டிகுலராக கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ கிளாஸுடைய டெஃபினிஷன், கிளாஸ் சின்டாக்ஸ், how we can create a class, how we can create objects, இதை பற்றி எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். now the learning objectives. எதோட learning objective அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் classes and object டாபிக் உடைய some learning objective நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஈச் ஒன் லெசன் நம்ம தான் லேர்னிங் அப்ஜெக்டிவ் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாட் வி ஆர் கிவிங் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் த completion of this chapter the student is able to first of all understand the fundamental concepts. first of all என்ன சொல்கிறாங்க? understand the fundamental concepts of object oriented programming, OOP அப்படின்னு சொல்லுவோம். OOP object oriented programming. ஊப்ஸ் ஞாபகம் இருக்கா? C++ கான்செப்டில் நம்ம சொல்லுவோம். இந்த ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னு ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லைக் கிளாஸ். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்னென்ன அப்படிங்கிறது பாருங்கள். கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்டர், டெஸ்ட்ரக்டர், இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் உடைய கான்செப்ட்ஸ் கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டெஸ்ட்ரக்டர், இதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளாஸ் உடைய ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த கான்செப்ட்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ். அதனுடைய ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் என்ன, வாட் இஸ் த பர்பஸ், வாட் இஸ் த நீடட் to developing the process அப்படின்னு கேட்கலாம். what is the needed to developing the process. so how we can process அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ the first point பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? understand the fundamental concepts of object oriented programming, classes, object, constructor and destructor. classes, objects, constructor and destructor அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். now second point, gain the knowledge of creating classes and objects in python. gain the knowledge where அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸில் gain the knowledge of creating classes and objects. இது என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுடைய கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதுலையும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுலையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாலேஜ் டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க கெயின் த நாலேஜ்.
gain the knowledge of creating classes and objects in Python. Classes and object in Python. So how we can creating a class, how we can creating a object, and how to accessing a class, accessing a member of class. So இதெல்லாம் நம்ம அது உள்ள elaborate ஸ்டடி பண்ணுவோம். Create class with the constructor. Next topic is a create class with the constructor. என்னுடைய class create பண்ணும்போது அதை என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா with you can use in the constructor concept. constructor யூஸ் பண்ணி எப்படி நம்மளுடைய கிளாஸை க்ரியேட் பண்ணுறது. கன்ஸ்ட்ரக்டர் இஸ் நத்திங் பட் நம்ம பேசிக்காக certain இன்ஃபர்மேஷன் படிச்சிருக்கோம். கன்ஸ்ட்ரக்டர் இஸ் அ அலோகேட்டிங் த மெமரி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் படிச்சிருக்கோம். இங்கே நம்மளுடைய பைத்தானில் என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். வித் கிரியேட் அ கிளாஸ் வித் கன்ஸ்ட்ரக்டர். கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போது அதெல்லாம் நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்டர் வச்சு நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது, how we can created அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட் நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரைட் காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இன் பைத்தான் யூஸிங் கிளாஸஸ். என்னுடைய ஓனாக ப்ராசஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் அ காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் in Python using classes. in Python using class concept யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரோக்ராம் ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அதாங்க சொல்கிறாங்க ரைட் அ காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இன் பைத்தான் யூஸிங் கிளாஸஸ். யூஸிங் கிளாஸஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய பைத்தான் ப்ரோக்ராம் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மெயின் எய்ம் ஆஃப் learning objectives அப்படின்னு சொல்கிறோம். மெயின் எய்ம் ஆஃப் லேர்னிங் அப்ஜெக்டிவ். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த ஃபண்டமெண்டல் ஃபஸ்ட் பாயிண்ட் அகைன் திரும்ப ரிவைஸ் பண்ணுறோம் பாருங்கள். அண்டர்ஸ்டாண்ட் த ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லைக் கிளாஸஸ், ஆப்ஜெக்ட், கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் destructor. Gain the knowledge of creating classes and objects in Python. Create classes with constructors. Write complex programs in Python program using classes அப்படிங்கிறத என்னுடைய கான்செப்டில் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்த நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இன்ட்ரடக்ஷன். ஸோ இன் இன்ட்ரடக்ஷன் வாட் யூ ஆர் கிவிங், வாட் இஸ் த இன்ஃபர்மேஷன் யூ கேன் கிவிங் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன் இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளாஸ், how we can process, how we can work of classes அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Python is an object oriented programming language. ஒன்று அண்டர்லைன் பண்ணிவாங்க ஒரு 1 mark கொஸ்டின். Python is a object oriented programming language அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ கேட்கலாம் dash is a oriented programming language in Python அப்படின்னு கேட்கலாம். அப்போது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பைத்தான். அண்டர்லைன் பண்ணி 1 mark கொஸ்டின். Classes and object are the key features of object oriented programming அப்படின்னு சொல்கிறாங்க. dash and dash are the key features. இதுவும் ஒரு 1 mark கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. dash and dash are the key features of object oriented programming அப்படின்னா எது சொல்லலாம், நம்மளுடைய கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்டுப்பா. C++லேயும் இந்த கான்செப்ட் இருக்குது, நம்மளுக்கு இந்த பைத்தான்லேயும் இந்த கான்செப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே ஃபஸ்ட்டு நம்ம டெஃபினேஷன் படிச்சிருக்கோம் இல்லையா, வெரி காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம் லேர்னிங் அப்ஜெக்டிவில் பார்த்துருக்கோம். வெரி காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம் டு டெவலப் யூஸிங் த கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் கான்செப்ட்ஸ். ஸோ அப்போது இது 2 1 mark, இது ஒரு 1 mark கொஷின்னு, இது ஒரு 1 mark கொஷின்ப்பா, நோட் பண்ணிக்கோங்க. So theoretical concepts of classes and objects are very similar to C++, similar to that of C++ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய கான்செப்ட் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஆர் வெரி சிமிலர் டு தட் ஆஃப் C++. வந்து இது C++ஓடையே எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயின்சைட் ப்ராசஸில் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான கான்செப்ட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் க்ரியேஷன் அண்டு மேனிப்புலேஷன்ஸ் அப்படிங்கிறப்ப எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பட் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, க்ரியேஷன் அண்ட் க்ரியேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் வெரி சிம்பிள் Python compared to C++.
ஸோ C++ஓட கம்பேர் பண்ணும்போது பைத்தானில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிளாஸும் அண்ட் ஆப்ஜெக்ட்டும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியஸ்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா என்ன சார், வாட் யூ மீன் பை இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் நத்திங் பட் எ டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரோக்ராம், என்னுடைய ப்ரோக்ராம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெவலப்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ டெவலப்மெண்ட் பண்ணும்போது அதில் என்ன மாதிரியான டெக்னிக் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க. கிளாஸஸ் இன் த மெயின் பில்டிங் பிளாக் இன் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1 மார்க் கொஷின் இதுவும் கேட்கலாம்ப்பா. டேஷ் இஸ் த மெயின் பில்டிங் பிளாக் இன் பைத்தான், 1 மார்க் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பேராகிராஃபில் நிறைய 1 மார்க் வரும் உங்களுக்கு. ஸோ அப்போ என்னுடைய மெயின் பில்டிங் பிளாக் இன் பைத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் அப்படிங்கிறது என்னுடைய மெயின் பில்டிங் பிளாக். இது ஒரு 1 மார்க்கு, சரிங்களா. ஸோ இந்த கிளாஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா, எவ்வளோ பெரிய ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கான்செப்ட்ஸ் ஆர் வெரி காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷனாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும்னா டெவலப்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் தட் ஆக்ட் ஆன் தோஸ் டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. டேஷ் இஸ் அன் கலெக்ஷன் ஆஃப், இதுவும் ஒரு 1 மார்க்கு. டேஷ் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் தட் ஆக்ட் ஆன் தோஸ் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். Object is a collection of data and function that act on those data அப்படின்னு சொல்கிறோம். those data. So object is a collection of data and functions that act on those data அப்படின்னு சொல்கிறாங்க. Class is a template for the object. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா dash is a template for object. இதுவும் ஒரு 1 மார்க் கொஷின் தான் கேட்கலாம். dash is a template for the object அப்படின்னா class is a template for the object அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா according to the concepts of object oriented programming, according to the concepts of object oriented programming, what you are decide what your process அப்படின்னு பார்த்தீங்கன்னா object oriented programming, object are also called as instance. இது ஒரு 1 மார்க்குப்பா. ஆப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு பேர் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் C++லையும், இங்கே பைத்தான்லேயும் உங்களுக்கு டினோட் பண்ணுறாங்க. ஆப்ஜெக்ட் ஆர் ஆல்சோ கால்ட் ஆஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ கிளாஸ் ஆர் கிளாஸ் வேரியபிள். அதுவும் ஒரு 1 மார்க்கு நோட் பண்ணிக்கோங்க. இதோட நேம் இன்னொரு நேமில் கூப்பிடலாம். ஆப்ஜெக்ட் ஆர் ஆல்சோ கால்ட் ஆஸ் எ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ கிளாஸ் ஆர் class variable அப்படின்னு சொல்கிறோம். Objects are also called as instance of a class or class variable அப்படின்னு சொல்கிறோம். In Python everything is an object. Python everything, in Pythonல எதெல்லாமே எனக்கு எல்லா கோடிங்கும் எல்லா ப்ராசஸுமே எனக்கு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா is a object அப்படின்னு சொல்கிறோம். Python everything is an object. எல்லா ப்ராசஸும் எல்லா கோடிங்கும் எல்லா லைன் ப்ராசஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நோட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆல் இன்டீஜர் வேரியபிள்ஸ் தட் வி யூஸ் இன் அவர் ப்ரோக்ராம். பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆல் இன்டீஜர் வேரியபிள்ஸ் தட் வி யூஸ் இன் அவர் ப்ரோக்ராம். an object of class int, in object of class int, in object of class intல நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். and integer, all integer variable that we use in our program is an object of class int. என்னோட ஆப்ஜெக்டில் என்ன டேட்டா டைப் என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே ப்ராசஸ் அதே டேட்டா டைப் தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு வரும். Similarly, all string variable are also object of a class string. இது ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். all string variable are also object of class string. object of class string. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய டெஃபினிஷன் ப்ளஸ் 1 மார்க் கொஷினாகவே தான் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ இன்ட்ரடக்ஷன் புரியுதா? ஸோ அப்போ இந்த இன்ட்ரடக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் அப்படின்னா என்ன, ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன, கிளாஸ் என்னென்ன நேமில் கால் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் என்னென்ன நேமில் கால் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா டிஃபைனிங் கிளாஸஸ். ஸோ இன்ட்ரடக்ஷன் புரியுதாப்பா?
ஸோ இன்ட்ரடக்ஷனில் என்ன கான்செப்ட் சொல்கிறாங்க அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இன்ட்ரடக்ஷன் ப்ளஸ் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த டிஃபைனிங் கிளாஸஸ் அப்படின்னா நான் ஒரு கிளாஸை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, வாட் இஸ் த சின்டாக்ஸ் ஆர் யூஸ்டு டு ஜென்ரேட் த கிளாஸ், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. டிஃபைனிங் கிளாஸஸ் in Python, a class is defined by using the keyword as class. In Python, use the keyword as class. 1 mark question கேட்கலாம்பா. இது 1 mark அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க, ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க. So in Python, a class is defined by using the keyword classes or class. Every class has a unique name followed by colon. இது ஒரு 1 mark. Every class has a unique name followed by a colon. ஒவ்வொரு கிளாஸோடைய எண்ட்லி எனக்கு என்ன சிம்பிள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோலன் சிம்பிள் இருக்கணும். அதுதான் அங்கே சொல்லுவாங்க. கிளாஸ் அண்டர்ஸ்கோர் நேம் கோலன், கிளாஸ் அண்டர்ஸ்கோர் நேம் கோலன். உங்களுக்கு சின்டாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஆஸ் வெல் ஆஸ் இது ஒரு 1 mark கொஷின். எவரி கிளாஸ் ஹாஸ் யூனிக் நேம் ஃபாலோட் பை டேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு 1 mark கொஷினில் கேட்கலாம். எவரி கிளாஸ், ஓகேவா? நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அது பிகினிங்லேயும் ஒரு 1 mark கொஷின் தான். இன் பைத்தான் a class is defined by using the keyword கிளாஸுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம என்னுடைய கிளாஸை டிஃபைன் பண்ணணும் ஆர் டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சின்டாக்ஸ் பாருங்கள். கிளாஸ் the keyword you can use in the class in the keyword then class name. சரி, அந்த கிளாஸ் அப்படிங்கிறது எனக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். அதாங்க சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் டிஃபைன் பை யூஸிங் கிளாஸ் கீவேர்டு. ஓகே, நம்ம கிளாஸ் நேம் அப்படிங்கிறது அதுக்கடுத்து யூஸராக கொடுக்கக்கூடிய நேம், தென் ஃபாலோட் பை எ கோலன் கொடுத்துருக்கோமா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 அப் டு ஸ்டேட்மெண்ட் என். ஏன் சார் இங்கே ஸ்டேட்மெண்ட் என் அப்படின்னு கொடுத்துருக்கீங்கன்னா என்னுடைய யூசர் எத்தனை ஸ்டேட்மெண்ட் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ அதுக்காக இங்கே ஸ்டேட்மெண்ட் என் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் அதுக்கடுத்தது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. where statement in a class definition may be a variable declaration. இங்கே நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆர் கிளாஸ் டெஃபினிஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா may be a variable declaration. என்னுடைய கிளாஸ் டெஃபினிஷன் அப்படிங்கிறது என்னது? என்னுடைய வேரியபிள் டிக்ளரேஷன். நம்ம C++ல் நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் இங்கே என்ன சொல்கிறோம்னா கிளாஸ் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்கிறோம். டெசிஷன் கண்ட்ரோல் லூப் ஆர் ஈவன் எ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லலாம். டெசிஷன் வேரியபிள் என்னுடைய கிளாஸ் டெஃபினிஷனில் என்னென்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் டெஃபினிஷன் மே பி எ வேரியபிள் டிக்ளரேஷன், டெசிஷன் கண்ட்ரோல், லூப் ஆர் ஈவன் எ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அப்போ கிளாஸ் டெஃபினிஷனில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன், டெசிஷன் கண்ட்ரோல், லூப் ஆர் ஈவன் எ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லலாம். லூப் ஆர் ஈவன் எ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் டிஃபைன் இன்சைட் எ கிளாஸ் ஆர் கால்ட் ஆஸ் கிளாஸ் வேரியபிள் அண்ட் ஃபங்க்ஷன் ஆர் கால்ட் ஆஸ் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு 1 mark கொஷனில் நோட் பண்ணுங்கப்பா. என்னுடைய வேரியபிள் டிஃபைன் இன்சைட் த கிளாஸாக எடுத்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் அ கிளாஸ் வேரியபிள். ஃபங்க்ஷன் ஆர் கால்ட் ஆஸ் மெத்தட்ஸ். அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்னவா கால் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு 1 mark கொஷினு, நோட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் வேரியபிள் அண்ட் மெத்தட்ஸ் ஆர் டுகெதர் நோன் ஆஸ் மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாஸ் வேரியபிள் and methods are together known as member of class. Define a member of class அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூட அந்த கொஷினை கேட்கலாம். ஸோ என்னுடைய கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா வேரியபிள் மெத்தட்ஸ் டுகெதர் நோன் ஆஸ் a member of the class அப்படின்னு சொல்கிறாங்க. The class member should be accessed through objects அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய கிளாஸ் வந்து அது 1 mark accessed through
the class member should be accessed through dash another object instance of class அப்படின்னு சொல்கிறாங்க. through dash or dash of class அப்படின்னு சொல்லி ஒன் மார்க் ஃபார்ம் பண்ணி கேட்க முடியும். ஸோ அப்போ என்னுடைய கிளாஸ் மெம்பரில் இருக்கக்கூடிய ஷுட் பி ஆக்சஸ்டு த்ரூ எது மூலிமா ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ். இந்த நேம் எதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம், ஆப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு நேம் தான் என்னது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஜெக்ட்டும் இன்ஸ்டன்ஸும் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே சேம் மீனிங் தான். A class can be defined anywhere in a Python program. என்னுடைய கிளாஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் மார்க் கொஷின்பா. A class a dash can be defined anywhere in a Python program. இது ஒரு ஒன் மார்க்கு. ஸோ என்ன இருக்கலாம், வேரியபிளாக இருக்கலாம், ஃபங்க்ஷனாக இருக்கலாம், கிளாஸாக இருக்கலாம். ஸோ அப்போ என்னுடைய கிளாஸை என்னுடைய பைத்தான் ப்ரோக்ராமை எங்கே வேணாலும் நான் எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் ஜென்ரேட் பண்ண முடியும். It is also ஒரு ஒன் மார்க் கொஸ்டின். ஸோ a dash can be defined anywhere in a Python program அப்படின்னா என்னுடைய கிளாஸ் தான். என்னுடைய கிளாஸை நான் எங்கே வேணாலும் என்ன பண்ண முடியும்னா ஜென்ரேட் பண்ண முடியும். இட் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் டு டிஃபைன் எ கிளாஸ். ப்ரோக்ராம் டு டிஃபைன் எ கிளாஸ், ஒரு கிளாஸில் ஒரு ப்ரோக்ராமை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ப்ரோக்ராம் டு டிஃபைன் எ கிளாஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா வாட் இஸ் அ கிளாஸ் நேம் பார்த்திங்க அப்படின்னா சாம்பிள். த கிளாஸ் நேம் ஆஸ் அ சாம்பிள். கிளாஸுங்கிற கீவேர்டு, கிளாஸ் அப்படிங்கிறது கீவேர்டு தானே. ஸோ இங்கே நான் கீவேர்டு கொடுத்துருக்கேன். ஸோ கீவேர்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாம்பிள். இந்த சாம்பிள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளாஸுடைய நேம். என்னுடைய கிளாஸுடைய நேம் அதுதான் அங்கே சாம்பிள். எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய வேரியபிள். 2 வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது இந்த சாம்பிள் இன்சைட் 2 வேரியபிள் எக்ஸ் அண்டு ஒய். The values are x equal to 10, y equal to 20. class variable அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த சிங்கிள் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் என்னது சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்னு தெரியுமா யாருக்காவது? சிங்கிள் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் பைத்தானில் கொடுத்தோம் அப்படின்னா ஞாபகம் இருக்கா? கமாண்ட் லைன்ஸ் இன் பைத்தானில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் ஆஸ்ட்ரிக் சிம்பிள். சரிங்களா? In the above code name of the class is the symbol. In the above code name of the class என்னன்னு பார்த்தீங்கன்னா sample and it has 2 variable x and y. இதில் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. one is a x, another is a y, having initial value 10 and 20 respectively. நான் x equal to 10, y equal to 20 respectively. To access the values defined inside the class அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னோட இன்சைட் ஆஃப் கிளாஸில் எனக்கு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் சொல்கிறாங்க டு ஆக்சஸ் த வேல்யூஸ் டிஃபைன் இன்சைட் த கிளாஸ் யூ நீட் an object or instance of the class. You need object or instance of the class. எனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா to access the values defined inside the class you need an object or instance of the class. You need an object or instance of the class அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய defining class with the syntax, with the example of how we can creating a class and giving a name for assigning a 2 variables அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஸோ ஈவந்தோ நம்ம பிகினிங்லேயே நம்ம சொல்லுவோம், லெசனோடைய பிகினிங்லேயே ஒரு பார்கோட் ரீடர் இருக்குது. டாப்பில் பைத்தான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிற ஹெட்டிங் கீழே ஒரு பார்கோட் ரீடர் இருக்குது. அந்த பார்கோட் ரீடரையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கியூஆர் கோட் ஸ்கேனர் மூலிமா நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய வீடியோஸை ஷோ பண்ணி பாருங்கள். சரிங்களா? நவ் ஆஃப்டர் தட் அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு என்ன சார், வாட் டு யூ மீன் பை கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம்.
ஸோ இது ஒரு கியூஆர் கோடு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கியூஆர் கோடு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய வீடியோஸை ஒரிஜினல் புக் வச்சு ஸ்கேன் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஓகே, கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்ன சார்? How we can create an object? Once a class is created, next should create an object or instance of that class. ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிளாஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் இன்ஸ்டன்ஸு நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நான் ஆல்ரெடி நம்ம முன்ன பார்த்துட்டோம். பிஃபோர் டாபிக் பார்த்திங்கன்னா டிஃபைனிங் ஏ கிளாஸ் அப்படிங்கிறத, கிரியேட்டிங் ஏ கிளாஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஆஃப்டர் ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஹவு கேன் கிரியேட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒன்ஸ் ஏ கிளாஸ் இஸ் கிரியேட்டட், நெக்ஸ்ட் யூ ஷுட் கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் ஆர் இன்ஸ்டன்ஸ் so of that class. The process of creating object is called class instance. இது வந்து ஒரு 2 mark question கேட்கலாம். Define class instance or what is a class instance? ஒரு 2 mark question இங்கிருந்து நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 mark question பா. Define class instance or what is a class instance அப்படின்னா என்னது? The process of creating object is called as class instance. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்குன்னு என்ன இருக்குன்னா ஒரு சின்டாக்ஸ் அவைபிலிட்டியாக இருக்குது. அந்த சின்டாக்ஸ் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கிளாஸ் நேம். ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கிளாஸ் நேம். கிளாஸ் நேம் என்னவாக இருக்கலாம், அது எக்ஸாம்பிள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதுதான் எனக்கு சின்டாக்ஸ் கொடுத்துருக்குறது, அதுதான் சின்டாக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கிளாஸ் நேம். ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கிளாஸ் நேம். Note that the class instantiation uses functions notation class name with அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Note that the class instantiation uses function notation class name with அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய கிளாஸ் நேம் கொடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் டாபிக் டிஸ்கஸ் பண்ணிடலாம். Accessing class members. How we can accessing the class members அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்மளுடைய கிளாஸ் மெம்பர்ஸை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எனி கிளாஸ் மெம்பர், எக்ஸாம்பிள் கிளாஸ் வேரியபிள் ஆர் மெத்தட். எனி கிளாஸ் மெம்பர் ஆர் கிளாஸ் வேரியபிள் ஆர் மெத்தட் how we can access அப்படிங்கிறத பார்க்கலாம். Any class member, class variable, method, function can be accessed by using the object dot operator. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா, 1 mark question கேட்கலாம், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸ் வேரியபிள் ஆர் மெத்தட் ஃபங்க்ஷன் கேன் பி accessed by using a object with a dot operator with a object name class member அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் நேம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். கிளாஸ் மெம்பர்னால் என்ன சார்? கிளாஸ் மெம்பர், வாட் இஸ் அ கிளாஸ் மெம்பர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதெல்லாம் நம்ம C++ல் கிளாஸ் மெம்பர் அப்படிங்கிறத ரீகால் பண்ணுங்கள். C++ புக் எடுத்து பாருங்கள். சரிங்களா? ட்ரை பண்ணி அது என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அப்போது ஆப்ஜெக்ட் நேம் டாட் கிளாஸ் மெம்பர் program to define a class and access it members of variable. என்னுடைய ப்ரோக்ராம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய define a class and access its member variable ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கான ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் define a class, access its member variable அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளாஸ் சாம்பிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த சாம்பிள் அப்படிங்கிறது என்னென்னா என்னுடைய வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். இஸ் அ வேரியபிள். நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வேரியபிள், 2 வேரியபிள் என்ன இருக்குன்னா எக்ஸ் அண்டு ஒய். எக்ஸு ஒய் அப்படிங்கிற 2 வேரியபிள் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கோம் 10, ஒய் ஈக்குவல் டு 20 அப்படின்னு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். s equal to sample அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா class instant is a class instance அப்படின்னு சொல்கிறோம். s equal to sample class instance அப்படின்னு சொல்கிறோம். print value of x equal to x அப்படிங்கிறது variable,
வேரியபிள் x equal to s dot x. s அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய sample of class. இந்த ஷார்ட் நேம் பார்த்திங்கன்னா இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிள் நேமில் ஷார்ட்டாக கால் பண்ணுறது அங்கே s dot x அப்படின்னு சொல்கிறோம். print value of y equal to s dot y. அதில் இருக்கக்கூடிய வேல்யூ எனக்கு அந்த சாம்பிளுங்கிற கிளாஸில் இருக்கக்கூடிய y வேல்யூ எனக்கு ப்ராசஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே மீனிங் ப்ராசஸ். சரிங்களா? நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா print value of x and y. ஸோ எஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எஸ் அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்டேஷன் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாம்பிள். ஸோ அந்த சாம்பிள்லேருந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூவை ஆக்சஸ் பண்ணிக்கும். ஸோ உங்கள் அவுட்புட்டில் அசைன் ஆகிருக்கு பாருங்கள் எஸ் டாட் எக்ஸ் ப்ளஸ் எஸ் டாட் ஒய் ரெண்டு வேல்யூ எனக்கு என்ன பண்ணிட்டாங்க இங்கே ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க ஆட். ஸோ வேல்யூவை ஆட் பண்ணி எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் டு டிஃபைன் கிளாஸ் அண்ட் ஆக்சஸ் இட்ஸ் மெம்பர் வேரியபிள்ஸ். கிளாஸ் இட்ஸ் ஆக்சஸ் மெம்பர் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இன் above code the name of the class symbol inside the class name of the symbol class sample அப்படிங்கிறது எங்கே இருக்குது என்னுடைய inside the class we have assigned the variable x and y. Initial value 10 and 20 respectively. 10 and 20 respectively அதுக்கு என்ன வேல்யூ அசைன் ஆகுது x equal to 10 y equal to 20. These two variables are called as class variable or member variables of the class. இது ரெண்டு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம் ஆர் மெம்பர் வேரியபிள் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மெம்பர் வேரியபிள் ஆஃப் த கிளாஸ். இன் கிளாஸ் initiation process we have created an object s to access. இதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ஜெக்ட் என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா s. ஏன் s அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா என்னோடய கிளாஸ் நேம்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா சாம்பிள். ஸோ அந்த s அப்படிங்கிறத யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா s to access a member of the class. என்னுடைய மெம்பர் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே s அப்படிங்கிறது ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணி நான் ஆக்சஸ் பண்ணுறேன். The first two print statements simply print the values of class variable x and y. Last print statement and the two value and print the results. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய accessing values program to define a class and access its member of variable அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வரலும் இன்றைக்கி இருக்க கிளாஸ் போதும், இந்த கிளாஸில் போதும். ஸோ அப்போ இந்த கிளாஸில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு பேசிக்காக பைத்தான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, தென் லேர்னிங் அப்ஜெக்டிவில் ஒரு 4 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ட்ரடக்ஷனில் நம்மளுடைய கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்னா என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க, ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுவாங்க, கிளாஸ் என்ன பண்ணுவாங்க. நான் அதுக்கடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா டிஃபைனிங் ஏ கிளாஸ். ஒரு கிளாஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறது, எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா க்ரியேட்டிங் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, சின்டாக்ஸ் என்ன, ஹவ் யூ கேன் க்ரியேட், ஆக்சஸிங் கிளாஸ் மெம்பர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்தோம். ஓகேவா? ஸோ இது வரலும் இந்த கிளாஸில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தேங்க்யூ.